ரமேஷ் சார், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கின்றேன். இப்பொழுது வந்த எக்ஸிட் போல்ல பாரதிய ஜனதா அனைத்து இடங்களிலும் முன்னணியில் இருக்கின்றது. சில இடங்களில் அந்த சராசரியாக ஒரு 2-3 சீட்டு டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கூட பாஜக ஆட்சி பிடிக்கும் என்கின்ற சிக்னல்கள் நமக்கு வெளியாகி இருக்கின்றது. இன்று மாலை இப்பொழுது நாம் அமர்ந்திருக்கிற இந்த 7 மணி வேளையில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாக்க, இது ஒரு க்ளோஸ் ரேஸ். ஆனா இதுல 60% அட்வான்டேஜ், 60% சீட்ல அட்வான்டேஜ் குறைந்தது 60% பாஜகவிற்கும் 40% அட்வான்டேஜ் ஆம் ஆத்மி கட்சிக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, தொடர்ந்து இதுவரைக்கும் ஆம் ஆத்மி கட்சி பல முறை ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னாலும் 3வது முறையாக இவங்க ஒரு முயற்சி மேற்கொள்ளும் போது இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு நீங்க பார்த்துக்க, நாங்கள் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் வெகுஜனத்தின் சாதாரண மனிதருக்கான ஒரு கட்சி என்று சொல்லிக்கொண்டு கட்சியை ஆரம்பித்தவர்கள் இன்று சாமானியராக இருக்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் தான் முதல்வர் முகம் என்று ஆம் ஆத்மி கட்சிக்கு, முதல்வர் மட்டுமல்ல தேசிய தலைமையின் முகம் என்று இருந்தவர். இன்னைக்கு அவர் முதலமைச்சரா ஊழல் குற்றச்சாட்டின் காரணமாக இருக்க முடியல. அதனால அதிஷி சீஃப் மினிஸ்டரா அங்க இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இதுல இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மணிஷ் சிசோடியா அவர் எந்த மாதிரியாக ஜெயில எவ்வளவு நாட்கள் இருந்தார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி டெல்லியை தாண்டி பஞ்சாபிலையும் ஆட்சியை பிடித்த ஆம் ஆத்மி கட்சி என்பது இன்னைக்கு எப்படி ஒரு இறங்கு முகத்தை சந்தித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த முறை தங்கள் ஆட்சி அதிகாரத்தை இழப்பதற்கான பெரும் வாய்ப்பு ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது தான் விஷயம். உங்களின் மீது நீங்கள் ஒரு பாஜகவின் ஆதரவாளர் என்ற சகோதரி வைத்திருக்கிறார்கள், நிறைய பேசியிருக்காங்க, கேள்வி ஒன்றுமில்லை, பதிலை சொல்லுங்கள். இப்போ அரசியல் கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாலபாடம் படிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சி விவகாரங்கள்ல அரசியல் கடந்த முறை தேர்தல் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெறும்னு சொன்னேன். அப்ப என்ன, நான் ஆம் ஆத்மி கட்சி இது அரசியல் விமர்சகர் போல்வேல ஆம் ஆத்மி கட்சியா வந்தேன். ஆம் ஆத்மி கட்சியா வரல, பிஜேபி கட்சியா வந்திருக்கீங்கன்னு சொன்ன தோழர். அதாவது உங்களுக்கு சாதகமா பேசினப்போ சாதகமா இல்ல, நீங்க நடுநிலையா பேசுங்க. ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னா நீங்க அந்த சிந்தனையோட நடுநிலையா பேசுங்க. ரமேஷ் எப்பவுமே நடுநிலையா தான் பேசுவார். இன்னைக்கு அப்படி பேசல, இன்னைக்கு நடுநிலை இல்ல, உண்மையிலேயே பேசுறாரு. இல்ல ஒருவேளை தோல்வி பயம் அவங்களுக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ரமேஷ் சொல்லுங்க. வரணும். அதாவது எதை சொன்னேன், அதாவது முதல் விஷயம் ஐயா முருகையன் அவர்கள் சொல்லும்போது சொன்னார், காங்கிரஸ் அது என்னதான் வீக்கானா கூட அது ஓட முடியாத, எழுந்து கூட நடக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பவர் உசைன் போல்ட் போல் ஓடுவேன் இந்த இதுல அப்படின்ற மாதிரி, போட்டியில நாளைக்கு ஓடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு காங்கிரஸ் நிலைமை. அது என்னைக்கு காங்கிரஸ் தங்களோட ஓட் பேங்க, ஷீலா தீக்ஷித் அம்மையார் இருந்தப்போ ஓட் பேங்க முதல்ல ஆம் ஆத்மி கட்சி பாஜக வந்துடக்கூடாதுன்னு டிரான்ஸ்பர் பண்ணாங்களோ, அன்னியிலிருந்து டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வீக் ஆக ஆரம்பிச்சதுன்னு பாக்குறோம். அது ஆனதுல இருந்து அப்புறமே இந்தியா பூராவும் ஒரு சரிவை சந்தித்துக் கொண்டது காங்கிரஸ் இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் has become a non-entity. வயசாகி போயிட்டாலும் 53ல இருந்து 100க்கு வந்துட்டோம் சார். 52ல இருந்து 100க்கு வந்திருக்கோம்ல, வந்திருக்கீங்க. கீழே போயிட்டு இருக்க மாட்டோம்ல. வயசாகி போயிட்டாலும் கூட கீழே போயிட்டு இருக்க மாட்டோம்ல, எழுந்து கொஞ்சம் நடக்கிறோம்ல. ஐயா ஒரு நிமிஷம், இந்த பொறுத்தவரை டெல்லி தேர்தலை பத்தி பேசுறோம், நான் அந்த விஷயத்தை பத்தி நான் சொல்றேன், அவ்வளவுதான். 2வது முக்கியமான விஷயம், ஆம் ஆத்மி கட்சி சகோதரி சொன்னாங்க இப்போ இந்த வாட்டி கூடுதலா இவங்களை ஓட்டர்ஸ் ஆட் பண்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், ஓட்டர் வெரிஃபிகேஷன் இருக்கு, ப்ராசஸ் இருக்கு, விடுபட்டு போனாங்கன்னா அதை சரி செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றது நீங்க முகாம்கள் மூலமா பண்ணலாங்கிறதுக்கு உதாரணம் இருக்கு. அதை பண்ணாம இல்ல கூடுதலா சேர்த்திருக்காங்கன்னா இது போலி வாக்காளர்களாக இருந்தா அதுக்கான கரெக்டிவ் மெஷர்ஸை ஏன் எடுக்காம இருந்தாங்க?
இவங்க எல்லாத்துலயும் மூணாவது விஷயம், இவங்க எலெக்ஷன் இவிஎம் பத்தி குறை சொல்ல போறாங்க. சிலம் தோழர் கொஞ்சம் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் ஆணையருக்கு லெட்டர் எழுதிட்டாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ கூட தேர்தலில் நான் என்ன கேட்குறேன்னா, குறுக்கு வழியில் எப்போதுமே செய்யாதீங்க. மக்களுக்கு நல்லது செய்ய வந்தோன்னா நேர்மையாக நீங்களும் நல்லது செய்யுங்க. உங்களுக்கும் அந்த களம் இருக்கு. நீங்க ஆட்சியில் இருந்தாலும் வரிப்பணம் உங்களுக்கு தான் வரப்போகுது. எந்த ஆட்சி இருந்தாலும் வரிப்பணம் அந்த ஆட்சிக்கு தான், அந்த கட்சிக்கு தான் வரப்போகுது. அப்போ ஏன் மக்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ செய்யறவங்கள இப்போ வரைக்கும் ஜங்புராங்கிற ஒரு தொகுதியில மணிஷ் சிசோடியா நிற்கிறாரு. அந்த தொகுதியில கத்தி குத்து வரைக்கும் நடக்குது. இந்த மாதிரி கலவரமான ஒவ்வொரு இதையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில கலைக்கிறதே பிஜேபியினுடைய வேலையா இருக்கு. இதை அந்த காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. பெண்கள் வரைக்கும் தாக்குனாங்க. என்ன இருக்குன்னா, கடந்த காலங்கள்ல கல்லறி சம்பவம் டெல்லியில எந்த மாதிரியான ஒரு பதட்டம் ஆம் ஆத்மி பண்ணிச்சா கல்லறி? ஆம் ஆத்மியினுடைய முகமா நீங்க ஆம் ஆத்மியை குறை சொல்ல வைக்கணும், ஆட்சி பொறுப்பேற்றோம்னா திட்டமிட்ட செயல் அது. ஒரு நிமிஷம் நீங்க இடைமறித்தது நான் நாகரிகமா உங்களுக்கு அளவும் பண்ணேன். அதனால இருக்கும் பயப்படக்கூடாது. நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் ஒரு ஆரோக்கியமான விவாதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதாவது கடந்த காலங்கள்ல எந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் டெல்லியில அரங்கேறியதுங்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். ஐபி ஆபீசர்கள் கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை நம்ம ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்த நடைபெற்றதுலாம் சரி, அதை விட்டுருவோம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு வச்சுப்போம். ஆனா எல்லாம் சொன்னாங்க, இவங்க நாங்க இருக்கக்கூடிய பள்ளிகளை எல்லாம் தரத்தை உறுதி இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், அதிஷியா அதுக்கு பொறுப்பா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கடந்த காலத்துல சொல்ல. அதே மாதிரி மொஹல்லா கிளினிக் ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணாங்கிறதுனால தான் அவங்க தொடர்ந்து ஆட்சியில வந்தாங்க. ஆனா மக்கள் கிட்ட அடுத்தடுத்த கட்டத்திற்கான எதிர்பார்ப்புகள் இருக்குங்கிறத நீங்க நம்பணும். மக்களுடைய ஊழலற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய முகத்திரைங்கிறது மக்களிடையே கிழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது 2வது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜக அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி 3 டேர்ம் இருந்திருக்காங்க. அதுக்கான ஒரு எக்கற்றத்துங்கிறது பிராக்டிக்கலா ஒத்துக்கணும். இப்போ இந்த சமயத்துல தோத்து போயிடுவோன்னு இவங்களுக்கு பயம் வந்திருக்கிறதுனாலதான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. கண்டிப்பாக இவிஎம் பத்தி பேசுறாங்க. 3 வாட்டி வெற்றி பெற்றப்போ இவிஎம் அவங்க கண்ணுக்கு தென்படல. அப்படித்தான் நடந்ததை வச்சு சொன்னேன். வாக்குகளை அதிகப்படுத்தி தொடர்பும் தேஞ்சு போயிருக்கு, அவ்வளவுதான். அதனால தேஞ்சு வரும் அப்படின்னு வேணா பாக்கலாம். கடைசியா என்னன்னாக்கா இவங்க எல்லாம் அவங்க தன்னம்பிக்கையை பாராட்டலாம். அதுவும் முருகையன் சார் தன்னம்பிக்கை பாராட்டலாம். சார் உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு சார் ரமேஷ் சார் முருகையன் சாருக்கு நன்றி. உங்கள் வாக்கு பலிக்கட்டும். இவ்வளவு விஷயங்களை பண்ணியும் நீங்க எல்லாம் நம்பிக்கையோட நீங்க பேசுறீங்க பாருங்க. பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சி அவங்க ரொம்ப ஒரு தன்னம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நிலைமை வேறங்கிறத புரிஞ்சுக்கலாங்கிறது தான் ப்ராப்ளமே. அதனால எல்லாத்தையும் வீணடிக்கிறவங்க எல்லாத்தையும் தடுக்கிறவங்க எதிர்பார்க்கலாமா?